அனைவருக்கும் வணக்கம். கார்த்திகை மாதம் 3ஆம் தேதி முருகனுக்கு எப்படி வழிபாடு செய்ய வேண்டும், நம்ம வைக்க வேண்டிய முக்கியமானது என்னென்ன அப்படிங்கிறதையும் மற்றும் சொல்ல வேண்டிய மந்திரங்கள் அனைத்துமே இந்த பதிவில் பார்க்கலாம். கார்த்திகை மாதம் 3ஆம் தேதி திங்கட்கிழமை சோமவார விரதம் இருந்து நிறைய பேர் வழிபாடு செய்வாங்க. இந்த நாள் ரொம்ப விசேஷமான நாள். இந்த நாளன்று சிவபெருமான வழிபாடு செய்வது நமக்கு நல்ல பலனை கொடுக்கும். சிவபெருமான வழிபாடு செய்து பழக்கம் இல்லாதவர்களோ அல்லது சோமவார விரதம் இருந்து வழிபாடு செய்து பழக்கம் இல்லாதவர்களோ முருகனை வழிபாடு செய்யும்போது சிவனுடைய அருளும் பரிபூர்ணமாக இருக்கும். எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னா, நீங்கள் திங்கட்கிழமை காலையிலே பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வழிபாடு செய்யும் பழக்கம் இருப்பவர்கள் காலையிலே நீங்கள் வழிபாடு செய்யலாம். அல்லது மாலை 6 மணிக்கு மேலே வழிபாடு செய்து கொள்ளலாம். அதாவது பூஜை மாதிரி செய்து கொள்ளலாம். எப்படி நம்ம பூஜை செய்ய வேண்டும் அப்படின்னா, திங்கட்கிழமை மாலை 6 மணிக்கு முருகனுடைய படத்திற்கு வில்வ இலையால் அலங்காரம் பண்ணுங்கள். வில்வ இலை கிடைச்சிது அப்படின்னா முருகனுடைய படத்திற்கு அலங்காரம் செய்துட்டு கொஞ்சம் வில்வ இலை எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அவருக்குன்னு ஒரு தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க. ஏற்றி வைத்த பிறகு ஒரு வெற்றிலை எடுத்துக்கோங்க. வெற்றிலை நல்ல வெற்றிலையை எடுத்துக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விபூதி கொஞ்சம் பன்னீர் கலந்து நல்லா தண்ணீரில் கொஞ்சம் கரைச்சிக்கோங்க. தண்ணீர் கொஞ்சம் பன்னீர் கொஞ்சம் விபூதி கொஞ்சம் அல்லது பன்னீரில் மட்டும் நீங்கள் கரைத்து கொள்ளலாம். கரைச்சிட்டு அதில் பார்த்தீங்கன்னா அந்த வெற்றிலையில் ஓம் அப்படிங்கிறத எழுதிக்கோங்க. உங்கள் மோதிர விரலால் நீங்கள் எழுதி கொள்ளலாம். எழுதிட்டு அதற்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா சந்தனம் கொஞ்சம் வைங்க. கொஞ்சம் மஞ்சள் வைத்துட்டு கொஞ்சம் வில்வ இலை அதில் வச்சுருங்க. ஓம் எழுதியிருப்பீங்க பார்த்தீங்கன்னா, அதற்கு மேலே வில்வ இலை வச்சு முருகனுடைய படத்திற்கு முன்னாடி ஒரு சிவப்பு நிற துணி அல்லது தாம்பழத்தட்டு சின்ன தட்டாக இருந்தால் போதும், அதற்கு மேலே வச்சுடுங்க. என்ன வேண்டுதல் நீங்கள் நினைக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும். முருகன்ட்டு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, கட்டாயமாக நடக்கும். இது மறுநாள் பார்த்தீங்க அப்படின்னா, திங்கட்கிழமை நீங்கள் செய்திருக்கீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை காலையில் அல்லது மாலை நேரம் அது நல்லா காய்ந்த பிறகு நீங்கள் அதை எடுத்து கால்படாத இடத்துல போட்டுருங்க. அதுவரை பூச்செறையில் இருக்கட்டும். நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு முருகனுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கும். நெய்வேத்தியம் பார்த்தீங்கன்னா உங்களால் என்ன முடியுதோ அதை திருப்தியாக வைங்க. கல்கண்டு தான் முடியுதுன்னா கல்கண்டு வைங்க, அல்லது பாலும் தேனும் கலந்து வைங்க. ரொம்ப எளிமையான நெய்வேத்தியமே பார்த்தீங்கன்னா தேன் தான். முருகனுக்கு தேன் மிகவும் அவருக்கு பிடிக்கும். ஆனால் பாலும் தேனும் கலந்து வைக்கலாம், அல்லது பழ சர்க்கரை போட்டு கூட வைக்கலாம். நமக்கு என்ன முடியுதோ நம்மளால் என்ன வைக்க முடியுதோ அதை மட்டும் வைத்தா போதும். கல்கண்டு தான் வைக்க முடியுமானா கல்கண்டு கூட வைக்கலாம். ஒரு பஞ்சபாத்திரத்தில் பூஜையில் தண்ணி மட்டும் வைத்தா போதும். உங்களால் என்ன முடியுதோ அது திருப்தியாக பண்ணுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா சொல்ல வேண்டிய முக்கியமான மந்திரங்கள் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இந்த மந்திரத்தை எத்தனை முறை சொல்ல வேண்டும் அப்படின்னா 108 முறை முடிந்தால் சொல்ல வேண்டும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 20 நிமிடம் ஒரு 10 நிமிடம் நீங்கள் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருங்க. நீங்கள் கவுண்ட் பண்ண வேண்டாம். எவ்வளோ நேரம் வேண்டும்னாலும் சொல்லுங்கள். முருகனை மனதில் நினச்சி நீங்கள் சொல்லிகிட்டே இருங்க. முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்கும். உங்களுக்கு அவர் எப்போதுமே உதவி செய்வார். நீங்கள் என்னென்ன கேட்குறீங்களோ அதை அப்படியே உங்களுக்கு நடத்தி வைப்பார். உங்கள் கூடவே இருப்பார். அவருடைய அருள் உங்களுக்கு கிடைப்பதை உங்களால் நிச்சயமாக உணர முடியும். திங்கட்கிழமை மாலை 6 மணிக்கு மேலே வழிபாடு செய்துக்கோங்க. முடியும் அப்படி இருப்பவர்கள் எல்லோருமே பிரம்ம முகூர்த்த நேரத்துலையும் இந்த மாதத்தில் வழிபாடு செய்யுங்க. அதாவது பிரம்ம முகூர்த்த நேரம்னா நீங்கள் 4 மணிக்கு தான் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது இல்லைங்க. 4 மணிலேருந்து 5:45 ஒரு 5:30க்கு தீபம் ஏற்றினாலும் கூட போதும். நீங்கள் அந்த மாதிரி தீபம் ஏற்றினா உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். இந்த மாதமும் அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா நமக்கு பிரபஞ்சம் நம்ம கேட்டதெல்லாம் கொடுக்குற மாதம். அதனால் இந்த மாதத்துலேருந்து நீங்கள் ஒரு 5:30க்கு எழுந்து தீபம் ஏற்றி பழகுனீங்க அப்படின்னா மார்கழி மாதம் பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு எழுந்திரிச்சு 4:30க்கெலாம் எழுந்திரிச்சு நம்ம வாசல் தெளித்து கோலம் போட்டு தீபம் ஏற்றும்போது இன்னமும் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். இப்போதே நீங்கள் 5:30க்கு எழுந்திரிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நீ 1 மாதம் இருக்குது பார்த்தீங்களா மார்கழிக்கு, அந்த 1 மாதத்தில் நீங்கள் ப்ரிப்பேர்ட் ஆயிடுவீங்க. அந்த உங்களுடைய உடல் கரெக்டாக அதற்கேற்றது போல் நமக்கு மாறிடும். எந்த ஒரு விஷயத்தை நம்ம 21 நாள் தொடர்ந்து செய்தாலே நம்ம அதற்கேற்ற போல் நம்ம மாறிடுவோம். அதனால தான் நம்ம இந்த கார்த்திகை மாதமே நீங்கள் பழகிக்கிட்டீங்க அப்படின்னா மார்கழி மாதம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தைப்பூச தினத்தன்று விரதம் இருக்கணும் அப்படிங்கிறது கேட்டிருந்தீங்களே, அதற்கான பதிவுகள் கொடுத்துட்டேன். பார்க்காதவங்க அதை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். கார்த்திகை 3ஆம் தேதி சொல்ல வேண்டிய ஸ்லோகம் பார்த்தீங்க அப்படின்னா கந்தர் அனுபூதியிலேருந்து கடைசி பாடல். இந்த பாடல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொன்னோம் அப்படின்னா முருகன் நமக்கு அருள் கொடுப்பார். அவர் நமக்கு குருவாக இருப்பார். குருவாக இருந்து நம்மளை வழி நடத்துவார். இந்த பாடலில் பார்த்தீங்க அப்படின்னா படிப்பது ரொம்ப நல்லது. இது 108 முறை படிக்கலாம், இல்லைன்னா எவ்வளோ வேண்டுமானாலும் படிக்கலாம். நம்ம முடிந்தால் அந்த 4 வரையும் படிக்கலாம். அப்படி இல்லைன்னா நமக்கு 4வது லைன் மட்டும் நம்ம படிக்கலாம். குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே இருக்குது பார்த்தீங்களா, இந்த கடைசி 4வது லைன் மட்டும் நீங்கள் படிக்கலாம்.
மொத்தமாகவே படிப்பது ரொம்ப நல்லதுங்க. இப்ப இந்த குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே பார்த்தீங்கன்னா, நீங்க மத்த நேரம், இப்ப தூங்கி எழுந்திரிக்கிற நேரம், அப்புறம் நீங்க வந்து ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டு இருக்க நேரம், இந்த வரிய நீங்க சொல்லிட்டே இருக்கும்போது, உங்களுக்கு முருகனுடைய அருள் உங்களுக்கு சிறப்பா கிடைக்கும். நீங்க பூஜை பண்ணும்போது இந்த 4 வரியும் சேர்த்து சொல்லுங்க. இந்த பாடல் வந்து நீங்க பாடலாக படிக்கலாம். அப்படி இல்லைன்னா வாசிக்கலாம். வாசிச்சீங்க அப்படின்னா பொறுமையா வாசிங்க. பாடலா ராகமா பாடுங்க. நல்ல பலன் கிடைக்கும். முடியாதவர்கள் கடைசி லைன் மட்டும் பாடுங்க. குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே மட்டும் நீங்க சொன்னாலே போதும். ரொம்ப பொறுமையா, நிதானமாக, ராகமா முடிந்த அளவுக்கு வந்து பாடல் பாடி முருகன வந்து சந்தோஷப்படுத்தணும். முருகருக்கு வந்து பாடல்கள் பாடுவது தான் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது இருக்கின்றதுனால, உங்களால எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு சிறப்பா பாடுங்க. இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற ஆன்மீக தகவல் தெரிந்து கொள்ளணும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளை பார்த்தீங்க அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை கார்த்திகை 4ஆம் நாள் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத அடுத்த பதிவில பார்க்கலாம். நன்றி.